இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சேட்டனை அவர்களை இயேசுக்கிட்ட கொடுத்துருக்கறனால என்ன பண்ணுவாங்களாம், போடுவாங்களாம். போட்டு இந்த பிசாசோட வாயில் நல்லா என்ன பண்ணுவாங்களாம், கல் இல்லை, கல்லை போட்டு அடைச்சி கையில் கட்டி, கையெழுக்கால கட்டி உள்ளே கொண்டு போய் நெருப்பில் போட்டு பல்ல கடிச்சிக்கிட்டே இருப்பான். இது கல்லாக கடிச்சிக்கிட்டு இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், பேசும்போது ஜாக்கிரதை பேசும். நம்மளுக்கும் அதுதான். நம்ம போடான்னு சொல்ல, நம்ம ஒருத்தர் மனுஷனுக்கு ஒருத்தனுக்கு தான் மன்னிப்பு. தன்னைத்தானே அவர் தாகமாக வைத்தார், வேற யாருக்கும் வைக்கல. ஏஞ்சல்ஸ் தப்பு பண்ணும்போது நீ அதிக மேன்மையுள்ள இடத்துல இருந்துட்டு நீ தவறு செய்தனால உனக்கு மன்னிப்பு கிடையாது. அதுதான் அது பிசாசுங்களாக சுற்றிட்டு இருக்குது. நம்ம நினச்சிட்டோம் செத்தவங்கெல்லாம் பிசாசாக சுற்றிட்டு இருக்காங்க. இல்லை, அது வேற. ஆவி தன்னை தந்தை தேவனத்தில் போயிடுது. இங்கே பிசாசாக சுற்றிட்டு வேற விஷயம். சரி. செவி கொடுக்க சேர்வதே நலம். செவி கொடுக்க சேர்வது, அதாவது இங்கே வந்து என்ன இன்னைக்கு என்ன கற்றுக்குறோம், நீங்கள் தனிப்பட்ட உங்கள் வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் போது என்ன கற்றுக்குறீங்க? எத்தனை பேர் பைபிள் படிச்சுட்டு வந்தீங்க? என்ன படிச்சுங்க? சங்கீதமா? இதுதான் இந்த ஆளுங்க சொல்கிறது. என்ன இது பண்ணுறது, சங்கீதம் 91, சங்கீதம் 23 நான் படிச்சிட்டேங்க. இதை தவிர்த்து படித்தது என்ன? என்ன படிச்சு? அது நைட்டு தான் படிக்க சொன்னேன். செய்கிறதெல்லாம் தவறு. ஓகே, சில காரியங்களை நைட்டில் படிக்க சொல்கிறேன், சில காரியங்களை காலையில் படிக்க சொல்கிறேன். The time when you get up and stand alone with the Lord. நீ படிக்கும்போது உன் பையனோ உன் பொண்ணோ இப்போ தூங்குறான் பாரு, நல்லா ஏசி காற்று போட்டோன்னு தூங்குறான், அதை தட்டிட்டு இருக்காத. அதுதான் உன்னை பிசாசு அட்டென்ஷன் டைவெர்ட் பண்ணுறான். அவன் தூங்குறவன் தூங்கிட்டே இருப்பான். ஓகே, இப்போ நீ தனியாக இருந்தியா பைபிள் படிக்கும்போது? அவர் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோட பேசுகிறார். பேசும்போது தனியாக இருக்கிறியா? இப்படி தனியாக இருந்து அவரோட சம்பாஷிக்கிற, அப்படி அதுதான் போட்டு ஏசு என்ன சொன்னார், உன்னை அறை வீட்டுக்குள்ளே போடுக்கும். நீங்கள் அது மாதிரி செய்து பாருங்கள். அப்புறம் அன்றைக்கி நாளுக்கு வேலை செய்கிற வேலையெல்லாம் ரொம்ப சுலபமாக இருக்கும், ரொம்ப ப்ராம்ப்டாக முடிஞ்சிடும். ஏனென்றால் யூ ஆர் கோயிங் ஃப்ரம் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட் காட். இல்லாட்டி நீ அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருப்ப. அதான் இது மாதிரி செய்யும்போது தாங்கள் செய்கிறது தீமை என்று அறிகிறார்கள், அறியாது இருக்கிறார்கள். மக்களுக்கு தெரியல. சங்கீதம் 145 படிச்சு எது ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு சொல்லு. அது எல்லாமே நம்பிக்கை வச்சுருக்காங்க. எந்த வசனம் உனக்கு பிடிச்சிருந்துச்சு? இதை ஏன் இதை சொல்கிறேன்னா, அவனுக்கு குத்தி காமிக்கிறதுக்கு இல்லை, நமக்கு பாடம். இப்போ இவனுக்கு என்ன திக்கட்டு படித்தேன்? இதுதான் சென்ஸ்லெஸ் ரீடிங். எது என்ன அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா, திக்கற்றவர்களை விதவைகளை இது மாதிரி தான் போட்டுட்டு அவன் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். திக்கற்றவர்களை விதவைகளையும் பரதேசிகளையும் போட்டுக்கணும். பரதேசினா பேரடைஸ்லேருந்து, பேரடைஸ்லேருந்து பேரடைஸ்னா பேரடைஸ். இங்கே நம்ம ஊரில் பரதேசின்னு சொன்னால் ரோட்டில் சுற்றுறானே அவனை சொல்லுவாங்க. This is what God told how to pray. இயேசு சொல்லி கொடுத்தாரு, அதை ஜெபத்தை விட்டாங்க. சரி, அடுத்தது. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாத. துணிகரமாய் பேசாத. நான் எவ்வளோ செய்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு போய் ஆண்டவர்கிட்ட சொல்லாத. நீ என்ன செய்கிறேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும்.
நான் அந்த காலத்தில் பெரிய பிரச்சனை எனக்கும் ஆண்டவருக்கும் அடிக்கடி வரும். பிரச்சனைன்னா 2 பேரும் ஆர்கியூ பண்ணிக்குவோம். சின்ன வயசு தானே. அந்த வயசில் நான் இன்னும் பண்ணுறேன், ஒன்றுமே கேட்க மாட்டேன்றீங்களா அப்படி இப்படின்னு ரொம்ப கத்தி ஏதோ பண்ணேன், தனியாக தான். அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஷட் அப். ஒரு வார்த்தை. ஐ லேர்ன்ட் இட் ஆன் த டே. ஐ ஷுட் நாட் டாக் லைக் திஸ். ஷட் அப். அண்ட் கம்ப்ளைனிங். ஓ கத்தாவே எனக்கு முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, நான் இன்றைக்கி ஜோபமே இப்படி தான். நம்ம பண்ணுற ஜோபெல்லாம் என்ன இருக்குது? நைட்டில் ப்ரேயர் எப்படி பண்ணுறீங்களோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இப்படி தான் ஜோம் பண்ணுறேன். இடுப்பு வலிக்குது, இது வலிக்குது, கால் வலிக்குது, குறுக்கு வலிக்குது. கத்தாவே எனக்கு பணம் குறைவாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்க, என்னை இது பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒரு லஞ்சமாக ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்துட்றேன், அதான் நீங்கள் கொடுக்குற காணிக்கை. இந்த காணிக்கை பற்றி பேசும்போது சொல்லணும். போன வாரம் 1020, முந்தின வாரம் 1020, போன வாரம் 1040. ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் இதை சொல்லி காட்டணுன்றதுக்காக சொல்ல, நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அது கூட மடித்து நோட்டை, அப்படி 20 ரூபா நோட்டை மடித்து அதுக்கு நடுவில் ஓட்டையாயிடுச்சு, அதை கொண்டு போடுறாங்க. எப்படி சாமி மதிப்பார் உங்களை? நீங்கள் எனக்கு கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்கறதுக்கு மேலே தான் நான் செலவழிச்சு பண்ணிட்டுருக்கேன். அது கூட தகிட்டு போவாங்க அந்த காலத்தில். அப்படி ஒரு முறை நான் கொள்ளைக்காலில் போய் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இந்த நிறைய பாஸ்டர்ஸ்லாம் வருவாங்க. நான் எனக்கு தெரியும், எனக்கு ஒரு டெக்னிக் உண்டு. இப்படி கையை நோட்டை அப்படி வச்சாலே அது என்ன ரூபா நோட்டுன்னு தெரியும். இது நிறைய சபை மக்களுக்கு தெரியும். நான் என்ன பண்ணுவேன், நான் ஓப்பனாக எடுப்பேன், பர்ஸ் எடுத்துகிட்டு உள்ளதுலேயே பெஸ்ட்டாக எடுத்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணுவேன். ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த காணிக்கை பெட்டி வரும்போது அப்படியே டக்குன்னு ஜோம் பண்ணுவேன். எனக்கிட்ட தேவனுடைய வரங்கள் ஆப்ரேட் பண்ணுறனால அவனுங்க என்ன நினச்சிட்டாங்க, நான் காணிக்கை ஏதோ ஸ்பெஷலாக போடுறேன் அதனால தான் வருதுன்னு நினச்சிடுறேன். நோ சாரி, தட் ஹஸ் காட் நத்திங் டு டூ வித் இட். That has got nothing to do with this. Everything depends on the Holy Spirit. நீ உனக்கு கொடுக்கணும். Law says give and it shall be given to you. இது இந்த லாவை போட்டது யாரு? இயேசுநாதர். மாற்ற முடியுமா? கடவுள் போட்ட லாவே நம்ம மாற்ற முடியும்? உங்களே நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் செய்துட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் யாரும் கவனிக்கல, எனக்கு இல்லைன்றோம். எல்லாமே பார்க்குறோம். கர்த்தர் பார்க்குற எல்லாத்துக்கும் மேலே. சரி, இப்போ தேவ சமூகத்தில் துணிகரமாய் வாயினால் பேசாதே. ஏன் வாயினால் பேசுகிறேன்னா, நம்ம பேசுகிறதே அப்படி தான், ஜெபம் பண்ணுறதே அப்படி தான். ஏனென்றால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதால். இதை இயேசுவும் சொல்லியிருக்காரு. நம்ம நினச்சிக்கிறோம் 1.5 மணி நேரம் ஒரு லாங் ப்ரேயர் விட்டோம். ஆதாம் ஏவாள்லேருந்து ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு ப்ரேயர் விட்டோம்னா சரியாக போய்டும் சரி நினைக்கிறோம். We are just cheating ourselves. Pray with a meaning. நான் நேற்று கூட சொன்னேன், நான் இயேசு ஜெபம் பண்ண போது, பிதாவே இது எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறேன் அறிந்திருக்கிறேன். முடிஞ்சு போச்சு. அங்கே போய் அவர் ஜெபம் பண்ணல, பிதாவே உமக்கு தெரியுமா மாத்தா அழுவுறா, மேரி அழுவுறா, 2 பேரும் அவிசுவாச வார்த்தைகளால் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், என தாங்க முடியல. யூதர்களும் அழுகுறாங்க. நானும் ஏதோ சொல்லி கல்லத்தை தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னார். He was going with a purpose driven prayer.
He said, Lord, I know you always listen to me. That's all. And said, Lazarus, come out and முடிஞ்சு போச்சு. இப்பொழுதும் இதை கூட ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஜனங்கள் கேட்கும்படியாக சொல்கிறேன். நம்முடைய ஜனங்களும் கேட்கும்படியாக இதை சொல்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுறோம்? புலம்பி அழுது அறுந்து எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியும். நீங்கள் ஜெபம் பண்ண போகிறதுன்னு தெரியும். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஜெபிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஆனால் நீங்கள் பாயிண்ட்டை விட்டுட்டு வேறு எதுக்காக ஜெபம் பண்ணாது. ஓகே, மனம் பதறி மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் ஒரு வார்த்தை கூட பேசாது. கோபம் வந்துருச்சுன்னா மதுரம் பதறிடும். இல்லை, வார்த்தைகளே வராது. சம்டைம்ஸ் பட 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 பண்ணுவோம் கோபத்தில். தேவசமத்தில் இப்படி போவாது. ஆன்சரும் வராது, எதுவும் வராது. ஒத்த தான் வாங்கிட்டு வருவார். ரோட்டில் ஒருத்தனை போய் மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்? சொல்லுங்க. இல்லை, அவன் என்ன செய்வான்? கணத்தில் 2 அப்பா. ஒரு மனுஷனுக்கு அப்படி செய்யும்போது தேவன் என்ன செய்வார்? பாவன் லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்கிறார். அவர் சொல்றார், வேண்டாம், நீ பேசும்போது யூ கிரியேட்டிங் யுவர் ஃபியூச்சர். யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் ஃபியூச்சர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தேவ சாயலின் அவர் ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டபடியால் நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்களோ அதெல்லாம் தான் உங்கள் ஃபியூச்சராக வருது. அதாவது இன் அதர் வேர்ட்ஸ், யூ ஆர் ப்ராஃபஸையிங். ப்ராஃபஸி சொல்கிறோம் யாரை குறித்து? நம்மளை பற்றி, மற்றவங்கள பற்றி. இதில் பியூட்டி என்னென்னா, மற்றவங்கள பற்றி நம்ம பேசும்போதும் அந்த ப்ராஃபஸி நம்மளுக்கு வந்துடும். சில பேர் இப்படி வச்சுவாங்க, கையை விட்டுட்டு இப்படி புஷ் அப்படின்வாங்க. என்னன்னு தெரில, நாசமாக போக அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையில்லை. எல்லாரையும் வாழ்த்துங்கள். அப்படிதான் வேதத்தை சொல்லிக் கொடுக்குது. கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துங்கள். ரோமரில் எழுத பார்த்தீங்கன்னா, இவங்கள வாழ்த்துங்க, அவங்கள வாழ்த்துங்க, இவங்கள வாழ்த்துங்க, இப்படி தான் போட்டிருக்கோம். ஒருத்தரையும் ஆசீர்வதிக்க வேண்டியது ஒன்று, சபியாதிருங்கள்.